மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு மருத்துவம் வந்து வெரிகோஸ் வெயின், நரம்பு சுருட்டல். இப்போ இந்த வெரிகோஸ் வெயின் ஏன் வருது, யார் யாருக்கெல்லாம் வருது, அது வந்து எப்படி வந்து எளிய முறையில் வந்து நம்ம வீட்டில் வந்து சரி செய்து கொள்ளலாம். அதனையும் தாண்டி வந்துட்டு நாள்பட்டு இருந்துச்சுனாக்கும் அதை வந்து பாரம்பரிய மருத்துவத்து மூலியமா வந்து எப்படி வந்து சரி செய்யலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இரத்த குழாய்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இரத்தத்தினுடைய தேக்கம். அது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல தொடக்கத்தில் வந்துட்டு சாதாரணமாக இருக்கும். இது யார் யாருக்கெல்லாம் வழக்கமாக வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யாரெல்லாம் வந்து அதிகமாக நின்றுக்கிட்டு வேலை செய்யக்கூடிய பணிகளை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமாக வருது. குறிப்பாக வந்து இந்த டீச்சிங்கில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, பெட்ரோல் பங்கில் வந்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் வந்து அடிப்படை வேலைகள், கடைநிலை ஊழியர்களாக இருந்து நடமாடிக்கிட்டே இருக்கக்கூடிய பணிகளை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து சுமை தூக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு, இந்த மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடிய யாரெல்லாம் அதிக நேரம் வந்து நின்று பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு, அதே போல் சமையல் அதிக நேரம் நின்று சமையல் செய்துட்டு இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு, இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் வந்து நின்று பணிகள் அதிகமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ, அதிக நேரங்கள் செய்துக்கிட்டு இருக்காங்களோ இவங்களுக்கு வருது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கும், யாரெல்லாம் வந்துட்டு பாரம்பரிய முறையிலாக ஆட்டப்பட்ட சமையல் எண்ணெய்களை வந்து பயன்படுத்தாம மற்ற வகைகளை வந்து யாரெல்லாம் வந்து அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களோ அந்த நபர்களுக்கு வந்துட்டு இந்த இரத்த தேக்கம் வந்துட்டு ஏற்படுது. அப்போ அந்த இரத்தத்தினுடைய தேக்கம் வந்துட்டு ஏற்படும்போது தொடக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலையில வந்துட்டு அவங்க அதை மாற்றிக்கிட்டாக்கும் ரொம்ப வந்துட்டு சிறப்பாக இருக்கும். ஆனால் தொடக்க நிலையில மாற்றிக்காம அது முற்றிய நிலைக்கு போகும்போது அதன் பிறகு வந்து அதுக்காக வந்து மருத்துவம் வந்து எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்படுறாங்க. அப்போ அதை தொடக்கத்திலே வந்து சரி செய்துக்கணும் அப்படின்னாக்கும், நாம் தூங்கும்போது வந்துட்டு தலைக்கு வந்து அதிகமாக வந்து தலையணை வச்சுக்கிறோம். தலைக்கு வந்து தலையணை வைப்பதற்கு பதிலாக வந்துட்டு ஒரு அரை அடியிலிருந்து 3/4 அடி உயரத்துக்கு வந்துட்டு காலுக்கு வந்து தலையணை வந்து வச்சுக்கணும். வச்சுட்டு நாம் வந்து படுத்திருக்கும் போது அந்த தளர்ந்த நரம்புகள் வந்து சுருண்டு போகக்கூடிய அந்த தன்மையிலிருந்து மாறி அது பழைய நிலையிலேயே வந்துட்டு நீடிச்சு நிற்கிறதுக்காக வந்து ஒரு வழியாக வந்துட்டு இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கும் நம்ம வந்து களிமண் அல்லது புற்றுமண் அல்லது செம்மண், இந்த 3 மண்ணில் வந்து ஏதாவது ஒரு மண் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து நல்ல ஃபைன் பவுடராக எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு போதிய அளவு எடுத்துக்கிட்டு தண்ணி வெந்நீர் வந்து அதில் வந்து கலந்து அது வந்து ஒரு கொஞ்சம் ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் வந்து ஊற வச்சுட்டு அதை வந்து இரவு நேரத்தில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து பற்று போட்டுட்டு அது கொஞ்சம் காய்ந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து தூங்குவதற்கு வந்து போகும்போது வந்து உங்களுக்கு அந்த தளர்வு அப்படிங்கிறது வந்து தொடக்க நிலையிலே வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு சரி செஞ்சிடலாம். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கும் இப்படிப்பட்ட நபர்கள் வந்துட்டு தொடர்ந்து வந்து சமையலுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஆட்டிக்கிட்டு வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த தேங்காய் எண்ணெயை வந்துட்டு சமையலுக்கு வந்து தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வரும்போது இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்ற பிரச்சனையிலிருந்து நாம் வந்துட்டு மீண்டு வந்துடலாம். இது ஒரு விதத்தில் சொன்னாக்கும் இரத்த குழாய் அடைப்பு அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்கும் அந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்றது நரம்பு சுருட்டல் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். இப்போ வந்து நரம்பு சுருண்டு இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும்தான் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கணும். இந்த யாருக்கெல்லாம் வந்து வெரிகோஸ் வெயின் இருக்கோ அவங்களுக்குலாம் இப்போ நீங்கள் வெளியிலே பார்த்தீங்கன்னா பாசான் கலரில் வந்துட்டு அது வந்து தெரியும். சிலருக்கு வந்து நல்ல நிறமாக இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலருக்கு அப்படியே கருப்பாக வந்துட்டு அந்த நரம்புகள் வந்து இருக்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். அப்படின்னாக்கும் நாள்பட்டு ரத்தம் வந்து தேங்கி நிற்கிது. அப்போ அது வந்து ஒரு விதத்தில் வந்து இரத்த குழாய் அடைப்பு. அந்த அடைப்பு வந்து அந்த திக்கான அந்த பிளட்டு வந்துட்டு தின்னா வந்துட்டு மாறணும். அந்த தின்னா மாறிடுச்சுனாக்கும் அந்த நிறம் மாறுறத வந்துட்டு நிறைய பார்க்கலாம். இப்போ நம்முடைய மருத்துவ மையங்களுக்கு வரக்கூடிய நபர்கள் நிறைய நபர்கள் வந்துட்டு அவங்க உள்மருந்து எடுத்துக்கொண்ட ஒரு வாரத்திற்குள்ளாக நிறைய வந்து அந்த வெளிப்புறத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த நிறம் மாறுறத வந்து நிறைய பேர் பார்த்து நம்ம இடத்துல வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த மாதிரி வந்துட்டு பெரிய மாற்றத்தை வந்துட்டு அந்த இரத்த குழாய் அடைப்புக்கான மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது மிக விரைவாகவே இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்ற பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்துட்டு வரும். அதே போல பார்த்தீங்கன்னாக்கா புற மருத்துவம் உங்களுக்கு வந்து தேவை. தடவல் முறைகள் மூலியமாக வந்துட்டு அந்த சுருண்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை வந்துட்டு படிப்படியாக நீட்டி வந்து விட முடியும். அந்த மாதிரி வந்து செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது மிக விரைவாக வந்து குணமாயிரும். இது வந்து அதிகபட்சமாக 1 மாதத்திலிருந்து 3 மாத காலம் அளவுக்கு வந்துட்டு இவங்களுக்கு வந்து மருத்துவம் தேவைப்படும். மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் 1 வாரத்திலிருந்து அதிகபட்சம் 10 நாட்கள் வரைக்கும் வந்து புற மருத்துவம் வந்து தேவைப்படும். அப்போ இந்த மருத்துவத்தை வந்து சரியாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நாள்பட்டு இருக்கக்கூடிய அந்த வெரிகோஸ் வெயின் அல்லது இரத்த குழாய் அடைப்பு அப்படின்ற பிரச்சனையிலிருந்து நாம் வந்து முழுமையாக வந்துட்டு வெளியே வந்துடலாம். அதே போல் வந்து தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இந்த முறைகளை வந்து சரியாக கடைபிடிங்க. இது சிறப்பாக இருக்கும். இதை வந்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து நலமாக வாழுங்கள். மேலும் இது போன்றதொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.